ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஆப் லான்ச் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு கோர்ஸ் லான்ச் பண்ணோம். அதுக்கு நீங்கள் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு 2-3 டேஸாக வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோ டிஸ்கவுண்ட் தாங்க, மறுபடியும் நாங்கள் வந்து அப்போது வெளியே இருந்தோம், வீடியோ பார்க்கல. ஒருத்தவங்க வந்து கோவிடில் நான் குவாரண்டைனில் இருந்தேன் அப்படின்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆல்சோ இது வந்து நான் மட்டுமே முடிவெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆப் இருக்குது, ஆப் டெவலப்பர்ஸ் அங்கே ஒரு டீம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து விட்டுறாதீங்க. ஸோ அது லிமிட்டடாக தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பேட்சில் என்னென்ன இருக்குது, நான் என்ன சொன்னேன், ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததால ஆல்சோ எல்லாரோட டிமாண்டும் அதிகமாக இருந்துச்சு. ப்ரோ எங்களுக்கு வந்து கிளாஸஸும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னது வந்து வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், வேற லெவல் கிளாஸஸ். அந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதெல்லாமே இப்போ பார்ப்போம் வாங்க. அந்த கோர்ஸ் வாங்குறதன் மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்வரான்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கான்செப்சுவல் விஷயங்கள்லாம் நான் நிறையா சொல்லலாம். அதுலேயும் நீங்கள் வந்து குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் கண்டிப்பாக ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நீங்கள் என்டிபிசி மெயின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிறீங்க அப்படின்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பயோ அண்ட் என்வாயன்மெண்ட் டாப்பிக்கில் வந்து அவங்க அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் அதிக கிளாரிட்டி கிடைக்கும். டீப்பாக போயிருப்பேன் எல்லா கான்செப்ட்லையும். அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் நியூமரிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஃபிசிக்ஸ்லையும் நியூமரிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சாப்டர் வைஸ் போகிறதால உங்களால் நியூமரிக்கலும் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ என்டிபிசி மெயின்ஸ் வரதுக்குள்ள பயோ அண்ட் என்விரான்மெண்ட்டும் கான்செப்சுவல் கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ அட் ப்ரெசென்ட் கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு, 2 சாப்டர் கம்ப்ளீட் ஆயாச்சு. ரிமைனிங் நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணுவோம் நியூமரிக்கல்ஸ்லையும் சரி, கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லைவ் செஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். போன வாரமே ஃபர்ஸ்ட் லைவ் வந்தாச்சு ஆப்பில். அண்ட் இந்த சண்டேவும் லைவ் இருக்குது. அந்த லைவில் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் மேக்ஸிமம் ஸ்கோரிங் ஏரியாஸ் எது, மினிமம் ஸ்கோரிங் ஏரியாஸ் எது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ என்னென்ன மாதிரி நீங்கள் படிக்கலாம், டெய்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஷெட்யூல் போட்டு எப்படி படிக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஐடியாஸ்லாம் நான் நிறையா கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் அதில் உங்களுக்கு டவுட்ஸ், கண்டென்ட் ரிகார்டிங் டவுட்ஸ் இருந்தால் அதையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் அதில் உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கிடைக்குது. ஸோ சாப்டர் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்கோர் வந்து உங்கள் ஸ்கோர் அதிகமாகிடும். ஸ்பெஷல் டிஸ்கஷன் குரூப் இருக்குது ஆப்பில். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுவீங்க. அண்ட் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி அவங்களுக்குள்ள டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலில் குரூப் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் மேக்ஸிமம் ஸ்கோரிங் டெக்னிக்ஸ். நீங்கள் ஆர்ஆர்பியில் குரூப் டி, என்டிபிசி எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் ஜிஎஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். அதில் நம்மளால 50க்கு 50 எடுக்க முடியல, இல்லை 25க்கு 25 எடுக்க முடியலனாலும் எப்படி வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். லைக் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுங்க, பயோவா இப்படி வெயிட்டேஜ் கொடுங்க, கரண்ட் அவேர்ஸ்க்கா இப்படி வெயிட்டேஜ் கொடுங்க, ஜிகேக்கு இப்படி வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும், இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் யாராவது பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கு, பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக நான் செலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு பேட்ச் இது. ஸோ இன்னியோட ஆஃபர் இன்னொரு தடவை வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க், ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஆப் நேமு. அண்ட் தென் கோர்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு இது வரையும் ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பேன், பட் நான் கெமிஸ்ட்ரி எப்படி போவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு டெமோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த டெமோ வீடியோ கண்டினியூ ஆகும். இப்படி தான் வந்து நான் கெமிஸ்ட்ரி கொண்டு போயிட்டுருக்கேன். கெமிஸ்ட்ரி முடிச்சிருவோம், ஒரு 1 வீக்கில் மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பயாலஜி தான். பயாலஜி என்டிபிசியில் வேற லெவல் வெயிட்டேஜ். குரூப் டியில் கேட்டதை விட என்டிபிசியில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பயோ வந்து உங்களுக்கு என்டிபிசியில் ஜாப் டிசைடிங்காக இருக்கும், கூட என்வாயன்மெண்ட்டும். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் சூப்பராக போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லாக்டவுன் உங்கள் கனவுக்கு ஒரு முடிவாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக உங்கள் கனவோட ஒரு தொடக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே ஒரு நெகட்டிவிட்டியோட இருப்போம். எனக்கும் நிறைய மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்குது, லாக்டவுனில் எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.
பட் இது ஒரு நல்ல டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தீங்கன்னா, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எக்ஸாம் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம் நிறைய பேர். பட் என்டிபிசி நடத்திட்டாங்க. இன்னும் ஒரு பேஜ் தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி குரூப் டியும் நடக்க தான் போகுது. எதுவும் கடந்து போகும். இந்த கொரோனா மட்டும் நம்ம கூட இருந்துடவே போகுது. ஸோ கொரோனாவும் போயிடும். சீக்கிரமே எக்ஸாம்ஸ் வரும். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்க. கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே. ஸோ நமக்கு வந்து சில வெற்றிகள் அடையிறதுக்கு சில காலங்கள் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அந்த காலமாக தான் நீங்கள் அதை நினச்சிக்கணும். ஸோ டிலே ஆகுது அப்படின்னா எஃபர்ட் போடுங்க. நல்ல எஃபர்ட் போட்டு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸாக இந்த பேட்ச் இருக்கும். அதுவும் இவ்வளவு மினிமம் ப்ரைஸில். அதில் என்னோட எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டெமோ வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கும் தெரியும். அண்ட் ஒரு ஆப்பு அதை ப்ராப்ளம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணாலும் அதுலேயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த ப்ரைஸ் ரொம்ப மினிமமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மொபைல் ரீசார்ஜை விட கம்மியான ப்ரைஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்தது. கொஞ்ச நேரம் தான் அந்த லிமிடெட் ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ கூப்பன் கோடை என்டர் பண்ணி டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண கெமிஸ்ட்ரி டெமோவுக்கு போங்க. நம்ம கெமிஸ்ட்ரியோட அடுத்த சாப்டருக்கு வந்தாச்சு. இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாப்டர். ஸோ நான் உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து 2 பார்ட்டாக வந்து தரப்போகிறேன். ஏன்னா ஒரேடியாக நம்ம ஒரு வீடியோவில் எல்லாமே பண்ணிட்டோம்னா வீடியோவும் லென்த்தாக இருக்கும் அண்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். ஸோ நான் இதை உங்களுக்கு 2 பார்ட்ஸாக கொடுக்க போகிறேன். பட் வேறு லெவலில் இருக்கும் கிளாஸு. வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் தென் இம்பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் மிக்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் ப்ராசஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் ஒரு பாதி டாபிக்ஸ் நம்ம இந்த வீடியோலையும் மீதி இருக்க டாபிக்ஸ் வந்து அடுத்த வீடியோலையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்கு போவோம். ஓகே, இங்கே நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு 2 ஃபோட்டோஸ் ஆர் 2 இமேஜஸ். ஒரு இமேஜில் என்ன இருக்குது, பியூர் கீ அப்படின்னு எழுதியிருக்கா, பியூர் கீ. இங்கே என்ன எழுதியிருக்கு, பியூர் மில்க் அப்படின்னு எழுதியிருக்கா. இந்த பியூருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நமக்கு தெரிஞ்சது என்ன, சுத்தமான அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, கலப்படம் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம எந்த ஜென்ரேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த ஒரு எடிபிள் திங்ஸாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸை தேடி போகிறோம். ஆர்கானிக் ஃபுட்ஸை தேடி போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்காது, அதாவது கலப்படம் இருக்காது, பெஸ்டிசைட்ஸ்லாம் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, நேச்சுரலாக க்ரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம போகிறோம். ஓகேவா? இது வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு பியூர்னா இதுதான் அப்படின்றது திங்கிங். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே. பட் பியூர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வேறு அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை தான் இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர். நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயே வந்து வாட் இஸ் மேட்டர், வாட் இஸ் மெட்டீரியல் இது எல்லாமே பார்த்துட்டோம். மேட்டர் இஸ் நத்திங் பட் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல், எனிதிங் விச் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதாவது ஒரு கணத்தை, சில ஒரு இடத்தை கொண்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளை சுற்றி வர இருக்க விஷயங்களில் எது எதெல்லாம் பியூர், எது எதெல்லாம் இம்பியூர், அண்ட் பியூருக்கு கீழே எதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க, இம்பியூருக்கு கீழே எதெல்லாம் வந்து வகைப்படுத்துகிறாங்க, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ப்ராசஸ், ஒன்றோட ஒன்று எப்படி பிரித்து எடுக்கலாம், ஃபிசிக்கல் மெத்தட்ஸ், கெமிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு பெரிய சாப்டர் இது, பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார் அ காமன் மேன் பியூர் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் ஹேவிங் நோ அடல்ட்ரேஷன். கண்டிப்பாக அதை தான் நான் இப்போ சொன்னேன். கலப்படம் இல்லாமல் இருக்கிறத நம்ம சுத்தமான அப்படின்னு சொல்லுவோம். பியூர் ஹனி இருக்குது, பியூர் மில்க் இருக்குது. மில்க்லலாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க தெரியல, பாஸ்சரைஸ்டு மில்க் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, பாஸ்சரைஸ்டு மில்க் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு தூய்மையான பொருள் என்றால் கலப்படம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் யோசிப்போம். பட் சயின்டிஸ்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தவறு. நீங்கள் பார்க்குற பியூர் சப்ஸ்டன்ஸ்லேயும் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லை. அதாவது பியூராக இப்போ தேன்னா வெறும் தேன் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, வெறும் இப்போ ஒரு பால்னா வெறும் பால் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, வந்து பியூர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வாங்குறீங்க அசல் நெய், ஒரிஜினல் நெய், மணலான நெய் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பியூர் இல்லை. பியூர் மில்க்குன்னு சொல்கிறதும் பியூர் இல்லை. கண்டிப்பாக அதில் வந்து மோர் தேன் ஒன் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போது இதில் பியூர் மில்க்குன்னு போடுறாங்களே, அப்போ பொய்யா, நம்மளை ஃப்ராட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இதுதான் லாஜிக். சயின்டிஃபிக்காக
பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாலே வெறும் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸால தான் அது ஆகப்பட்டது. அதாவது தேன்னா வெறும் தேன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பியூர் அப்படின்னு இல்லை. இன்னும் சில பல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, பண்புகள் இருக்கு. அந்த பண்புகள் எல்லாமே பார்த்தா தான் நமக்கு தெரியும் எது பியூர் எது இம்பியூர் அப்படின்னு. ஸோ இந்த சாப்டர் கெமிஸ்ட்ரியோட ஒரு பேஸ். இந்த சாப்டர் முடிக்கும் போது நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட் படி பியூர்னா என்ன, எப்படி சொல்லலாம், அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஆனால் விஞ்ஞானி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மையில் வெவ்வேறு பொருட்களின் கலவைகள், எனவே தூய்மையானவை அல்ல அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். A pure substance consists of single type of particle. தூய பொருள் என்பது ஒரு வகை துகள்களால் ஆனது. ஓகே, நம்ம போக போக பார்ப்போம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி. Pure substances that are made up of single type of particle. ஓகேவா? அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தூய பொருள் என்பது ஒரு துகள்களால் ஆனது அப்படின்னு. நான் இங்க என்ன கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு உப்போட ஒரு பிக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அதை வந்து தரையில போட்டுங்க அப்படின்னு சொல்றேன். உப்பு தரையில போடுறீங்களா? உப்புங்கிறது என்ன, நம்ம யூஸ் பண்றது காமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவோமா? காமன் சால்ட்டோட ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், NaCl அப்படின்னு சொல்லுவோம். இதுல Na எதை குறிக்குது, சோடியம். Cl எதை குறிக்குது, குளோரைட். ஸோ சோடியம் குளோரைடா. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் உப்புன்னு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிகளால் ஆகப்பட்டது பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை படிக்கும் போதே தனித்தனியாக உங்களுக்கு என்ன தெரியுது, இதில் சோடியமும் இருக்குது குளோரைடும் இருக்குல்ல. அப்போ இதை எப்படி நம்ம பியூர் சால்ட்டுன்னு சொல்கிறோம்? லாஜிக் இடிக்குதா? யோசிச்சு பார்த்தீங்களா? லாஜிக் இடிக்குது. அதனால பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிகல் மட்டும் இல்லை, இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒத்து போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க, ரெண்டு முக்கியமான கிளாசிஃபிகேஷன், ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ். அதாவது ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு கிளாசிஃபிகேஷனும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹோமோஜீனியஸ்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு படித்தான பல படித்தான அப்படின்னு சொல்லலாம். ஹோமோஜீனியஸ்னா இட் ஹாஸ் a uniform composition and every part of the mixture has the same properties. இக்கலவையில் பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் சால்ட். ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு வரும், இட் டஸ் நாட் ஹேவ் a uniform composition and properties. பகுதி பொருட்கள் சீராக கலந்திருப்பதில்லை, ஒத்த பண்புகள் பெற்றிருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கா, வாட்டர் இருக்கு, சால்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் எடுக்கிறேன். வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், H2O. சால்ட்டை வந்து நம்ம NaClன்னு சொல்லுவோம். ப்ரோ, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்குது, இங்க சோடியம் இருக்கு, குளோரைடு இருக்குது. அப்போ இது பியூரா, பியூர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பியூர் தான். பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் இது. பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். நம்ம வாட்டரையும் பியூர் வாட்டர்னு தான் சொல்றோம். ஆனா ஏன் இந்த மாதிரி நானே உங்களை குழப்பறேன்னா, கரெக்டா ஒன்லி ஒன் பார்ட்டிகல் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த டெஃபினிஷன்லயே, சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிகல் தான் இருக்கும்னு. ஆனா இங்க பாருங்க, ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு. வாட்டர்லயும் ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, சால்ட்லயும் ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு எலிமெண்ட் இருக்கலாம், ஆர் ரெண்டு பார்ட்டிகல் கூட ஒன்னா இருக்கலாம். பட் இவங்க உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு சீரான அளவில் கலந்திருக்க வேண்டும் ஒன்றோடு ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. சீரான அளவில்னா, இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே போய் கூகுள் பண்ணி பாருங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரேஷியோ வாட்டர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:8 இருக்கும். அதாவது ஒரு பகுதி ஹைட்ரஜன் இருந்ததுன்னா தண்ணியில 8 பகுதிகள் ஆக்சிஜன் இருக்கும் அதுல. ஓகேவா? நீங்க கடல் தண்ணி எடுத்தும் பார்க்கலாம், இல்லை நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ற மெட்ரோ வாட்டர் ஆகட்டும், RO வாட்டர் ஆகட்டும், ஆர் டேப்ல வர டேப் வாட்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ 1:8 இருக்கும். 1:8னா என்னன்னு சொல்லலாம், இதை ஒரு யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாமா? சீரான கலவை அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஆயில் அண்ட் வாட்டர், சாண்ட் அண்ட் சால்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆயில் வாட்டரை யாராவது ஒரு கான்ஸ்டன்டா 1:8 ரேஷியோல யாருன்னா கலக்குவாங்களா? ஆயில் அண்ட் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் கலக்கினாலும் தனித்தனியா செப்பரேட்டா தான் அது இருக்கும். அதே மாதிரி சால்ட் அண்ட் சாண்ட் எடுத்துக்கோங்க, ஃபிக்ஸட் ரேஷியோல இந்த மாதிரி கலக்க முடியுமான்னு வந்து கலக்க முடியாது. ஸோ இதுதான் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ்க்கான டிஃபரன்சியேஷன். அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஹோமோஜீனியஸ். ஸோ இப்போ புரியுதா?
நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தில் எதெல்லாம் நம்ம வந்து பியூர் தூய்மையான அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிக்கலாக இருக்கணும், ஓகேவா? அப்படி இல்லைனாலும் 2-3 பார்ட்டிக்கல் ஒன்றா இருந்தாலும் அது சீரான ஒரு கலவையில் கலந்திருக்க வேண்டும். அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டீட்டெயிலாக பார்ப்போம். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? Substances that are made up of single type of particle, but there are certain characteristics that determine the purity of the substance. Let us see what are all the properties. அதாவது single type of particle சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும் அப்படின்னு சொன்னா இது மட்டுமானா இல்லை, இது இல்லாம சில பண்புகள் இருக்கும், அதை வச்சு நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லலாம். They all have uniform composition. இப்போ தான் சொன்னால் யூனிஃபார்ம் காம்போசிஷன் என்னன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் ஒரு சீரான அளவில் தான் அந்த கலவை வந்து கலந்துருக்கும். ஓகேவா? They cannot be separated by the constituents. அதாவது ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி அந்த ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கவே முடியாது. எதை பியூர் சப்ஸ்டன்ஸை ஃபிசிக்கல் மெத்தட்னா எப்படி சொல்லலாம்? எவாப்ரேஷன், ஃபில்ட்ரேஷன், அதாவது பிரிக்க முடியாதுன்னு நான் எதை சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. வீடு கட்டுற இடத்துக்குலாம் போனீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற மண்ணில் நிறைய குப்பை இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஜல்லின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இருக்குமா, க்ளோஸ்டாக இருக்கும், நல்லா வலை மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மண் எல்லாத்தையும் கொட்டி இதில் இருக்கிற அந்த கல்லெல்லாம் வந்து இதில் மேலேயே சேர்ந்துடும். கீழே விழுறது வந்து பியூர் சாண்ட் வந்து கீழே விழும். பார்த்துருக்கீங்களா? சுத்தமான மண் வந்து கீழே விழும், அந்த கல் இதெல்லாம் வந்து மேலே செட்டில் ஆகிடும். ஜலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சீவிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் கூட. ஸோ ஜலிச்சு எடுப்பாங்க மண்ணை, சுத்தமான மண்ணை. அந்த மாதிரி இந்த ஜலிக்கிறது, எவாப்ரேட் பண்ணி தனியாக பிரிக்கிறது, அது எதுவுமே பியூர் சப்ஸ்டன்ஸில் வேலைக்கு ஆகாது. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸை ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்கவே முடியாது, பட் கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பிரிக்கலாம். இது கூட ஒரு கொஷினாக இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப முக்கியம். அதில் வந்து டைரக்ட் கொஷின்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க RRBயில். ஓகேவா? They have fixed melting and boiling point. நேற்று வீடியோவில் வந்து போன சாப்டரில் நம்ம மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுக்கான உருகும் தன்மையும் கொதிக்கும் தன்மையும் சீராக இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும், மாறி மாறி வந்து இருக்காது. ஓகேவா? They always have the same characteristic properties. ஓகேவா? அவை எப்போதும் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் எதை சொல்கிறோம்? வெறும் பார்த்த உடனே பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதோட காம்போசிஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் போவோம். டைப்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ், தூய பொருட்களின் வகைகள். பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். ஓகே, தனிமங்கள்னா என்ன? ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் 1661 ராபர்ட் பாயிலுங்கிறவர் தான் அந்த டேர்ம் எலிமெண்ட் அப்படிங்கிற அந்த டேர்மையே வந்து யூஸ் பண்ணாரு. தனிமம் அப்படிங்கிற அந்த சொல்லை யூஸ் பண்ணது யாருன்னா விஞ்ஞானி ராபர்ட் பாயில். அதுக்கப்புறம் லவாய்சியர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கொடுத்தாரு. எலிமெண்ட்னா என்ன, அது எல்லாத்தையும் சொன்னவர் யாருன்னா லவாய்சியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? எலிமெண்ட் ஆர் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் தட் cannot be broken into simpler substances by chemical reaction. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில்வர் இருக்கு. சில்வர் இஸ் அ எலிமெண்ட். சில்வரு, கோல்டு, சல்ஃபர் எதுனாலும் எடுத்துக்கோங்களேன், சில்வர் இருக்கு. இதை வந்து நீங்கள் உடைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? உடச்சி ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுக்கிறீங்கனாலும் இதெல்லாம் என்னது அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன சொல்வீங்க? சில்வர் தான். இதுவும் சில்வர் தான், இதுவும் சில்வர் தான், இதுவும் சில்வர் தான். இது ஃபுல்லாக இருக்குது, இது பார்ட்டாக இருக்குது. ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்ல வராங்க. ஸோ இதை வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்ற முடியாது. சில்வர் என்றைக்குமே அதே ஒரே எலிமெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், எலிமெண்ட்ஸை என்னென்னவா பிரிக்கிறாங்க? எலிமெண்ட்ஸை மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்னா என்ன, நான் மெட்டல்னா என்ன, மெட்டலாய்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே இருக்கு, பண்புகள். ஓகேவா? மெட்டலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? தே ஆர் லஸ்டரஸ். மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இது எல்லாமே சொல்லாமல் ஆணி சொல்லலாம், சில்வர் நீங்கள் சொல்லலாம், கோல்டு நீங்கள் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே டைப் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதோட பண்புகளை பற்றி சொல்கிறாங்க. பண்புகள் என்ன? தே ஆர் லஸ்டரஸ். லஸ்டரஸ்னால் என்னன்னா ஒரு பளபளக்கும் தன்மை வந்து இதில் எப்பயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இரும்பு வச்சுருக்கீங்க,
ஓகேவா. ஒரு இரும்பு ஒரு மைல்டு ஸ்டீல் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மைல்டு ஸ்டீல் பார் மாதிரி வச்சுருக்கீங்க, ஆனால் அது வந்து ரொம்ப துருபிடிச்சிருக்கு, பழைசாக இருக்குன்னு வைங்க, அப்போ கூட ப்ராப்ளம் இல்லை, அதில் அந்த லச்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் கட் பண்ண சொல்கிறவங்கள 2 பீஸாக கட் பண்ணுங்கள் ஆக்ஸால் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்ஸால் நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனியாக இருக்கும், பலன்னு இருக்குமா, ஷைனி சர்ஃபேஸாக இருக்கும். அந்த ஷைனி அப்பியரன்ஸ் அதை தான் வந்து நம்ம லச்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். லச்சர் அப்படின்னு சொல்லுவோம், லச்சரஸ்னு சொல்லுவோம். அவை தோற்றத்தில் பளபளப்பானவை. ஓகேவா. ரெண்டாவது பாருங்க, தே ஆர் மேலியபிள். மெட்டல்ஸ் ஆர் மேலியபிள் லைக் அலுமினியம், சில்வர். மேலியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமர் வச்சு அடிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரையும் ஆமர் வச்சு அடிக்கிறீங்க, ஓகேவா, கோல்டையும் நல்லா ஆமர் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும், கண்டிப்பாக இது ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணுறாங்க, ஜுவல்ஸ் பண்ணுறாங்க. மெலிசான செயின்லேருந்து தின்னான செயின்லேருந்து பெரிய பெரிய நகைகள் வரைக்கும் செய்கிறாங்க, பெரிய பெரிய நெக்லஸஸ்லேருந்து பிரேஸ்லெட்ஸ்லேருந்து எல்லாமே செய்கிறாங்க. ஓகேவா. அப்போது என்ன ஆகுது, ஆமரிங் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து ஒரு ஷீட்டாக இதை மாற்ற முடியும், ஒரு ஷீட்டாக மாற்ற முடியும், அல்லது ஒரு தகடு மாதிரி இதை மாற்ற முடியும். ஓகேவா. இதை ஒரு தகடு மாதிரி ஷீட்டு மாதிரி கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த தகடு மாதிரி மாற்றக்கூடிய அந்த தன்மையை தான் மேலியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மேலியபிலிட்டி இதெல்லாமே சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட், தே ஆர் டக்டைல். அவை நீளுமை தன்மை கொண்டவை அப்படிங்கிறாங்க. நீளுமை தன்மை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு கூட இருக்கு, செயின் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, செயின் நீங்கள் பண்ணும்போது நம்ம நிறையா படத்துலலாம் பார்த்துருக்கோம், கோல்டு பிஸ்கெட்ஸ் டோருக்கு பார்த்தீங்களா, கோல்டு பிஸ்கெட்ஸுன்ட்டு இதை தான் உருக்குறாங்க, இதை தான் உருக்கி கேஸ்டிங்லாம் பண்ணி நீங்கள் இப்போ வியர் பண்ணிட்டு இருப்பீங்க செயின். இந்த செயினெல்லாம் எதில் பண்ணுறாங்க, கோல்டில் தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த தங்க பிஸ்கெட்டை ஒயர் மாதிரி பண்ண முடியுது. கரெக்டாக ஒயர் மாதிரி பண்ண முடியுதுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, டக்டிலிட்டி இருக்குது, நீளுமை தன்மை இருக்குது. நீளுமை தன்மையை தான் நம்ம டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. தே ஆர் டக்டைல். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பின்னாடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பியில். ஓகேவா. ஸோ சீரியஸாக இருங்க. மேமே உங்களுக்கு இந்த ஆமர் ஞாபகம் வரணும். ஆமரால் அடித்தா என்ன ஆகும், தகடு மாதிரி ஆகும். டக்டைல் அப்படின்னு நான் சொன்னதுமே உங்களுக்கு தங்க செயின் ஞாபகம் வரணும், நீளுமை தன்மை. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீளுமை நீட்ட முடியுமோ அப்போ தான் உங்களால் செயின் மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து, தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் கடத்தும் தன்மை கொண்டவை. அதாவது மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற ஒரு மெட்டல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, பொதுவாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டிலலாம் இருக்கும் ஒயரு. அந்த ஒயரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், காப்பர் இருக்கும். அதை சுற்றி தான் இன்சுலேஷன் இருக்கும், பிவிசி இந்த மாதிரி இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. அப்போ காப்பருங்கிறது என்ன, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நல்ல மின்னோட்டத்தை கடத்தும், அதுதான் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. சரி. ஆனால் உண்மையிலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான் வந்து டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் தான் மின்சாரத்தை கடத்துறதுல ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டு விஷயங்களுக்கு அந்த ஒயருக்குள்ளே சில்வர் எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகுறது, காஸ்ட் என்ன ஆகும், காஸ்ட் ரொம்ப அதிகமாகுமா. அதனால தான் காப்பரை யூஸ் பண்ணுறோம் ஃபார் குட் கண்டக்டிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பர்பஸஸ் வீட்டிலலாம். ஓகேவா. அதனால வெப்பம் மற்றும் மின்சாரம் கடத்தும் தன்மை வந்து மெட்டல்ஸ் உலோகத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. நெக்ஸ்ட் வருவோம். தே ஹாவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அவை அதிக உருகும் மற்றும் கொதிக்கும் தன்மை கொண்டவை. ஏன், எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க, அதையும் கொளுத்துங்க, எரிய வைங்க நெருப்பு போட்டு. அதே இடத்துல ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க, இரும்பையும் ஃபயர் போட்டு உருக்குங்க நான் அப்படின்னு சொல்கிறேன். இதில் எது ஈஸியாக உருகிடும், அந்த பிளாஸ்டிக்கு நெருப்பு பட்ட உடனே உருகிடும், ஏன்னா இது நான் மெட்டல், அலோகம். ஓகேவா. ஆனால் இந்த இரும்பு அயன் என்ன ஆகும், உருகிறது ரொம்ப டிலே ஆகும். உருகும், பட் வந்து சர்டைன் டெம்பரேச்சர் அது கண்டிப்பாக ரீச் ஆகிற வரையும் உருகாது. ஸோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, பாய்லிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, மெட்டல்ஸ்க்கு உலோகத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அவை அதிக உருகும் மற்றும் கொதிக்கும் தன்மை கொண்டுள்ளன. ஓகே. நெக்ஸ்ட் என்ன, தே ஆர் சொனரஸ். சொனரஸ் அப்படின்னா என்னன்னா ஒலிக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிக்கும் தன்மைனா என்னன்னா சின்ன விஷயம் தான். இதே மாதிரி ஒரு இரும்பு
பார் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு இரும்பு கட்டி, இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் தட்டுறேன், லைட்டாக ஹேமர் வச்சு தட்டுறேன். ஹேமர் வச்சு தட்டும் போது பிளாஸ்டிக் பக்கெட்டில் பெருசாக சவுண்டு வருமானா சவுண்டு பெருசாக வராது, வர சவுண்டு அமைதியாக தான் இருக்கும். ஆனால் மெட்டலில் ஒரு விதமான ஒரு டங்குன்னு ஒரு சவுண்டு வருதா, டங் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமாக வரும். அந்த சவுண்டை தான் சொனரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை இது அவர்கள் இல்லை, சாரி, அவை ஒலிக்கும் தன்மை கொண்டவை. ஸோ ஒலிக்கும், சொனரஸ், இதெல்லாமே மெட்டல்ஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் போவோம். நான் மெட்டல்ஸ், தே டிஸ்பிளே எ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே பார்ப்பீங்க பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் இதெல்லாம் இருக்கா. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கேசஸ், அப்புறம் வேற என்ன சொல்லலாம், லேப்டாப் கவர்ஸ், இதெல்லாமே நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலோகம் கிடையாது. ஓகேவா, அதனால இதுக்கு வந்து கலர்ஸ் அதிகம். பட் அது அப்படி இல்லை, பிளாக் கலரில் இருக்கும், இல்லை கிரே கலரில் இருக்கும், மெட்டலை சொல்கிறேன். அவை பல வண்ணங்களை கொண்டவை. எது அலோகம் என்பது. தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. யோசிச்சு பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் கொண்டு போயிட்டு இது ஹீட்டு வந்து கண்டக்ட் பண்ணுமா நல்லா, இல்லை ஹீட்டு இது வந்து நல்லா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா, பிளாஸ்டிக்கை வந்து ஒயர்க்குள்ளே நான் வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஷார்ட் சர்க்யூட் தான் ஆகும். ஸோ மொத்தமாக காலி ஆகிடும் வீட்டில் கனெக்ஷனு. அவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தை குறைவாக கடத்தும். ஓகேவா, தே ஆர் நாட் லஸ்டரஸ், சொனரஸ் ஆர் மேலியபிள். இப்போ தான் நான் வந்து சொன்னேன், லஸ்டரஸ்னால் என்ன, பளபளப்பு தன்மை, பளபளன்னு இருக்கும். நீங்கள் வந்து மெட்டலை வெட்டி பார்த்தா அப்படி. நான் மெட்டலில் அந்த மாதிரி கிடையாது. சொனரஸாக சவுண்டு வருமா, டங்குன்னு சவுண்டு வராது. மேலியபிள், இப்போ தான் நான் சொன்னேன், மேலியபிள்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், சுத்தி ஞாபகம் வரணும், தகடு ஞாபகம் வரணும். ஸோ இதெல்லாம் தகடாலாம் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் பக்கெட்டை ஹேமர் எடுத்து அடிங்க, எங்கன்னா தகடாகுமா, அவ்வளோதான், 2 பீஸா 3 பீஸா அப்பயே உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் தான் நான் மெட்டல்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ்க்கு வரும். அது என்ன ப்ரோ மெட்டலாய்ட்ஸ்? உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மெட்டலாய்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸுக்கான ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், ப்ளஸ் நான் மெட்டல்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அண்ட் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சாலிடாகவும் இருப்பார், லிக்விடாகவும் இருப்பார், கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருப்பார். எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லேயும் இவர் வந்து இருப்பார். இதுதான் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ தே ஆர் தோஸ் விச் ஹாவ் ப்ராப்பர்ட்டி சிமிலர் டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அவை உலோகங்கள் மற்றும் உலோகங்கள் அல்லாத பண்புகளை கொண்டவை. ரெண்டுத்தோட சம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து இருக்கும். ஃபியூ எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் நோபல் கேஸ். ஆல்சோ மந்த வாயுக்களாகவும் நிறைய மெட்டலாய்ட்ஸ் வந்து இருக்குது. சில நோபல் கேஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், இந்த மாதிரி நிறைய நோபல் கேஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெட்டலாய்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் போகிறேன். சம் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சில பாயிண்ட்டு, அதனால தான் நான் ரெட் கலரில் கொண்டு வந்திருக்கேன். டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஆர்ஆர்பியில். மெஜாரிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எலிமெண்ட்ஸ் உலகத்தில், இதை வந்து நான் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சாப்டரில் வேறு லெவலில் கவர் பண்ணுவேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் 118 எலிமெண்ட்ஸ் வந்து டில் நவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சில டேட்டாஸ்லாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்பர் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்குக்கும் நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்குக்கும் சம் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஏதாவது இந்த நம்பரில் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பரில் எந்த டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சிபிஎஸ்சி தான் உங்களுக்கு 100% ரைட். ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் இதில் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ சமச்சீர் கல்வி புக் ரெஃபர் பண்ணுறவங்க இந்த மாதிரி சில டேட்டாஸ்லாம் சேஞ்சஸ் இருக்குது. நான் வந்து சில இதெல்லாம் பார்த்தேன், அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சிபிஎஸ்சி புக்கை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. அவுட் ஆஃப் 118, இந்த 118ல் 11 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் கேசியஸ் ஸ்டேட்டாக இருக்குமா ரூம் டெம்பரேச்சரில். ரூம் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி ஒரு 25 to 30 or 35 டிகிரி. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா, இந்த டிகிரி செல்சியஸை நம்ம ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சரில் 11 எலிமெண்ட்ஸ் வந்து தனிமங்கள் வந்து வாயு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிமெண்ட்ஸ் ஆர் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர், மெர்குரி அண்ட் புரோமைன். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் கரெக்டாக ரூம்லேயே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்குரி அண்ட் புரோமின். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே டேரெக்டாக கேட்டுருவாங்க. உங்களை எப்படி கேட்பாங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஆர் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் தேவையில்லை. 2 தனிமங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெப்பநிலையில், ஒரு அறையின் வெப்பநிலையில் எது அப்படின்னு கேட்குறாங்க. எலிமெண்ட்ஸ் கேலியம், சீசியம் பிகம் லிக்விட் அட் த டெம்பரேச்சர்
ஸ்லைட்லி அபவ் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் அதை விட கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானா கொஞ்சோண்டு, அதாவது ரூமை விட்டு நீங்கள் அப்படி வெளியே எடுத்துகிட்டு போனாலே சாலிடாக தான் இருக்குமா. நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னா எதை, இந்த கேலியம் சீசியம் இதெல்லாம் வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க, அப்போது ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது. கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, அதாவது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னும் போது உடனே உருகிடுமா. உருகி லிக்விடாக அது மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு RRBயில் டைரக்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காம்பவுண்ட்ஸ், சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தனிமங்கள் பார்த்துட்டோம், இப்போ சேர்மங்கள். when 2 or more elements combine chemically to form a new substance, the new substance is called compound. அது என்ன பார்த்தோம், ஒரே ஒரு பார்ட்டிகல் தான், அதை வந்து நம்ம எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே 2 or more elements combine, 2 3 எலிமெண்ட் தனிமங்கள் 2க்கு மேலே சேர்ந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம வந்து சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சேர்மம் என்பது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒரு ரேஷியோவில் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, எல்லாத்துக்குமே பாருங்கள் இந்த ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதாவது காம்போசிஷன், அளவுன்றது முக்கியம். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு வந்து கலந்துட்டோம்னா, அளவு தெரியாமல் ஏனோ தானோன்னு கலக்கிறத தான் நம்ம வந்து இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே நான் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், H2O வாட்டர். ஆமாம், கண்டிப்பாக. ஏன் இதில் ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அண்ட் இங்கே என்ன சால்ட் NaCl. அப்போ இங்கே என்ன இருக்குது, சோடியம்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, குளோரின் ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஆல்சோ இது ரெண்டுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி தான் ஃபுல்லாக இங்கே டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி நம்ம டீல் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பியூர் சப்ஸ்டன்சஸ். இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், தூய்மையற்ற அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, ஒரு பார்ட்டிகளுக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக அதில் மினிமம் 2 பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும். மினிமம் 2, மேக்ஸிமம் எத்தனை வேணுமோ இருக்கலாம். ஒரு காம்போசிஷனே இருக்காது. அது சேருது அப்படின்னா, 2ம் சேருது அப்படின்னா ஒரு அளவே இல்லாமல் இஷ்டத்துக்கும் வந்து சேர்ந்துருக்கும். The substances that are formed by different kinds of particle are called impure substances, and அதில் ஒரு காம்போசிஷனே இருக்காது. கலவைகள் ஒரு தூய்மையற்ற பொருள். இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன. சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒழுங்கற்ற விகிதத்தில். அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம், காம்போசிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் என்ன, tap water is a mixture of water and some dissolved salt. ஸோ நம்ம வீட்டில் டேப்பில் தண்ணி வருது, உப்பு நீர் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் RO வாட்டர்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு போடுவாங்க. அந்த சால்ட் லெவலை வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து RO ஃபில்டர்ஸ்லாம் வந்து வீட்டில் போடுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வாட்டரில் குழாயில் வர தண்ணியில் சால்ட் கண்டென்ட் டிஃபர் ஆகும். நீங்கள் வேணால் இதை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லைனா அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களே கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு, உங்கள் வீட்டில் டேப்பை திறந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிஷினை வச்சு பார்ப்பாங்க அது உள்ள. ஓகேவா, அந்த மிஷினை வச்சு பார்க்கும்போது டோட்டல் சால்ட் டெபாசிட் வந்து எவ்வளவு அப்படின்ற ஒரு ரீடிங் காட்டிடும். அந்த பேஸ்ட் ஆன் த ரீடிங், அந்த ரீடிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து காஸ்ட்லியான ஃபில்டர்ஸ் போடணுமா, இல்லை கொஞ்சம் சீப்பான ஃபில்டர்ஸ் போட்டாலே போதும், ஃபில்டர் நல்லா பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பின் அளவுன்றது வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த டேப்பில் வர சால்ட் வாட்டரை நான் என்னன்னு சொல்லலாம், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன், ஒரு காம்போசிஷனே இல்லை, ஏடாகூடமாக உப்பு இருக்குது, ஏடாகூடமாக தண்ணி இருக்குது அளவில். அதனால் இதை நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம். செகண்ட் திங், லெமனேட். லெமனேட் இஸ் அ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ், சுகர் அண்ட் வாட்டர். இந்த வெயில் காலத்தில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள், நல்ல ஒரு பெரிய கிளாஸில் ஜில்லுன்னு ஐஸ் எடுத்துக்கிறீங்க, தண்ணி எடுத்துக்கிறீங்க, ஐஸ் வாட்டர். அதில் ஒரு 2 லெமன் புழிகிறீங்க, 2 லெமன் கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே புழிஞ்சு அதில் நல்ல சக்கரை போடுறீங்க. நல்ல இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவீங்களா, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான இனிப்பு போடுவீங்க. இந்த இடத்துல நான் சொல்ல முடியுமா, சுகரோட ரேஷியோ சொல்லுங்கள், சுகர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லை ஒரு கரெக்டான ஒரு காம்போசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து சுகர் வந்து போட்டு சாப்பிட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பியூர் சப்ஸ்டன்சஸ், தூய்மையற்ற பொருட்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஓகே, இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னாலும் மிக்சர்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மிக்சர் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they can be homogeneous or heterogeneous in nature, that is the constituents can be seen to have visible boundaries or they may appear to mix thoroughly. அதாவது
அவை இயற்கையில் ஒருபடிதான அல்லது பலபடிதான தன்மை கொண்டவையாக இருக்கலாம். அதாவது கூறுகள் புலப்படும் எல்லைகளை கொண்டிருப்பதை காணலாம் அல்லது அவை முழுமையாக கலந்ததாக தோன்றலாம். ஓகேவா? செகண்ட் திங், the properties of a mixture are same as that of its constituents. அதாவது ஒரு கலவையின் பண்புகள் அதன் கூறுகளுக்கு சமமானவை. இங்கே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பியூர் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற மிக்சர்ஸை, அதாவது ஒன்றோடு ஒன்று கலந்துருக்கிற கலவையை தான் மிக்சர்னு சொல்கிறோம்ல, ஃபிசிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணியே ரெண்டுத்தையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் மெத்தட்னா நான் இப்போ சொன்னல, இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன், எவாப்ரேஷன், அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணியே சிம்பிளாக இதை வந்து பிரித்து எடுத்துடலாம். The constituents can be separated by physical methods. கூறுகளை சில முறைகளின் மூலம் பிரிக்கலாம். The properties of mixture like melting point and boiling point are not fixed. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த உருகும் தன்மை, கொதித்தன்மை இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாதிரி கண்டென்ட் இருக்குதுல, உள்ளே இருக்கிற காம்போசிஷன் வேரி ஆகும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரியான மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், ஃபிக்ஸடே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வரும், மிக்சர்ஸ்லேயும் ரெண்டு மிக்சர்ஸ் இருக்குது, ஹோமோஜினஸ் மிக்சர், ஹெட்ரோஜினஸ் மிக்சர். பட் டெஃபினிஷன் சேம் தான். ஹோமோஜினஸ் மிக்சர்னால் நம்ம என்ன சொன்னோம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டானா என்ன சொல்கிறது, ஃபிக்ஸட் காம்போசிஷனில் இருக்கும், ஒரு சீரான அளவு இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது, வேரியிங் காம்போசிஷன், அதாவது வேறு மாதிரியான காம்போசிஷன் இருக்கும். அளவு வந்து ஒன்றாவே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த மோர் தென் ஒன் பார்ட்டிகல்ஸ் இது ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லலாம், கரைச்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? A solution is a homogeneous mixture of two or more substances. In a solution, ஆமாம் கண்டிப்பாக சொல்யூஷன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட, குறைஞ்சபட்சம் 2 இருக்கணுமா, 2 இருக்கணும், ரைட்? குறைந்தபட்சம் 2 சப்ஸ்டன்சஸ் ஆர் 2 பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தாதான் அதை வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். In a solution, the component present in lesser amount by weight is called solute, and the component present in larger amount by weight is called solvent. So solute, solvent அப்படின்னு வந்து ரெண்டு சொல்கிறாங்க. கரைச்சல்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் சேர்ந்த ஒருபடித்தான கலவை கரைச்சலாகும். ஒரு கரைச்சலில் எந்த பொருள் குறைந்த அளவு நிறையில் உள்ளதோ அது கரைப்பொருளாகவும் கரைப்பொருள் எனவும், ஓகேவா, கரைப்பொருள் சொல்யூட். எந்த பொருள் அதிக அளவில் நிறையில் உள்ளதோ அது கரைப்பான், சால்வெண்ட் அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, சால்வெண்ட்னா கரைப்பான், கரைப்பொருள் கரைப்பான். ஓகேவா? சொல்யூட்னா கரைப்பொருள், சால்வெண்ட்னா கரைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க நான் வந்து உங்களுக்கு இங்க இருந்தே வரேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் இருக்குது, ஒரு ஸ்பூன் இருக்கு, அண்ட் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு என்ன பண்ண போகிறேன், சால்ட் சொல்யூஷன் நான் ரெடி பண்ண போகிறேன். சால்ட் சொல்யூஷன் ஈஸியாக ரெடி பண்ணலாமா? சால்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, அதை போட்டு கலக்கினா சால்ட் சொல்யூஷன், அவ்வளோதான். இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க, அளவில் நிறையில் குறைஞ்சபட்ச அளவு இருக்கிறது எது, சால்ட்டு. ஓகேவா? அப்போ அந்த சால்ட்டை தான் நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். சொல்யூட்டை தான் கரைப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சால்வெண்ட். ஏன்னா வெயிட்ல இது அதிகமாக இருக்குது, நிறையில இதுதான் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த சால்வெண்ட்டை நம்ம கரைப்பான் அப்படின்னு வந்து தமிழில் சொல்கிறோம். ஸோ கரைப்பான், கரைப்பொருள். வாட்டரு சால்ட் சொல்யூஷனை வச்சு நான் சொல்லிட்டேன். சொல்யூட்டுனா என்ன, சால்வெண்ட்டுனா என்ன. ரொம்ப ரொம்ப முக்கியம், நியூமரிக்கல்ஸ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலையும் சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, depending on the type of solute in a solution, the solution can be dilute, concentrated or saturated. So solution கரைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கிறாங்க, 3 விதமாக பிரிக்கிறாங்க. டைல்யூட் சொல்யூஷன், நீர்த்த கரைச்சல். 2வது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன், செறிவூட்டப்பட்ட கரைச்சல். 3வது சேச்சுரேட்டட், நிறைவுற்ற கரைச்சல். ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்ன சொல்யூட் இருக்குது, இங்கேயும் நான் சால்ட்டு வாட்டரை தான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே சொல்யூட் என்ன, எனக்கு சால்ட்டு உப்பு தான். என்ன அது, கரைப்பொருள்.
இங்க சால்வெண்ட் என்ன எனக்கு, கரைப்பான் என்ன எனக்கு, கரைப்பான் எனக்கு இங்க என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த இடத்துல எது டைல்யூட், எது கான்சன்ட்ரேட்டட், எது சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் இப்பயே சொல்லிடுறேன். வேற லெவல் கான்செப்ட் இதெல்லாம். டைல்யூட் அப்படின்னு எதை சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் இருக்கு. எல்லா எக்ஸாம்பிளுக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்கிட்ட வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் இருக்குது. செகண்ட் கேஸ்ல என்கிட்ட 3 ஸ்பூன் இருக்குது. 3 ஸ்பூன்லயும் சால்ட் இருக்குது. தேர்ட் கண்டிஷன்ல என்கிட்ட ஒரு பேக்கெட் ஃபுல்லா சால்ட் இருக்குது. பெரிய பேக்கெட் ஆஃப் சால்ட் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் படி 1 ஸ்பூன் உப்பை நான் போட்டு இதுல கலந்தேன் அப்படின்னா டைல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ் 1ல. இது கேஸ் 1. கேஸ் 2ல இதை நான் என்னன்னு சொல்லலாம், இதுலயே 3 ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் வந்து கொட்டுறேன். 3 ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் கொட்டும் போது இதை பார்க்கும் போது இதுல வந்து என்ன இருக்கு, சொல்யூட்டோட அளவு வந்து கம்மியா இருக்கா, கரைப்பொருளோட அளவு கம்மியா இருக்கிறதுனால இதை வந்து நான் கான்சென்ட்ரேட்டட், அந்த வீரிய தன்மை இதுக்கு வந்து அதிகமா இருக்கும்ல. ஏன் நான் 3 ஸ்பூன் உப்பை ஆட் பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். ஸோ இதை நான் கான்சென்ட்ரேட்டட், செறிவூட்டப்பட்ட கரைச்சல் அப்படின்னு நான் சொல்லலாம். 3வது கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் ஆஃப் தண்ணியில, 1 டம்ளர் தண்ணியில 1 பேக்கெட் உப்பை நான் கொட்டுறேன். கொட்டும் போது இதுக்கு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நான் சொன்னேன், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ், அதெல்லாம் வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகிடும், ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகிடும். உப்பை கொட்டி 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 இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கரைய மாட்டேன் அப்படின்னு நிற்கும். உப்பு அப்படியே நிற்கும். உப்பு அப்படியே நிற்கும் போது, அதாவது மேக்ஸிமம் அது கரைஞ்சிருதுல, அதோட மேக்ஸிமம் லிமிட்டை அது ரீச் பண்ணிடும். அந்த மேக்ஸிமம் லிமிட்டை அதை ரீச் பண்ணி இதுக்கு மேலே என்னால் உப்பை கரைக்க முடியாது அப்படின்ற போது அந்த சொல்யூஷனை நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், நிறையுற்ற கரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த லிமிட் வரையும் நான் விடலை ப்ரோ, பாதியிலே நான் நிறுத்திட்டேன், இன்னும் பாதி உப்பு கூட அதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா அந்த நேரத்தில் அதை நம்ம அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புதுசாக. ஓகேவா? இதுதான் டைல்யூட், கான்சென்ட்ரேட்டட், சேச்சுரேட்டட். ஓகே, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் டீ வரணும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கில் நியூமரிக்கல் இதில் கேட்குறாங்க. என்னன்னா சிம்பிளான கொஷின், மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பட் வந்து இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 மெத்தட் இருக்குது. என்ன கேட்பாங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தான் உங்களை கேட்பாங்க. ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னா அதனோட அந்த வீரியத்தன்மை, கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுவும் பெர்சன்டேஜில் தான் கேட்பாங்க. பெர்சன்டேஜில் கேட்குறதுனால இன்டூ 100 பண்ணுவீங்களா, ஃப்ராக்ஷனில் இருக்கும், அதை நம்ம பெர்சன்டேஜுக்கு மாற்றுவோம். நம்ம தான் மேக்ஸ் சாப்டர் வேறு லெவலில் கவர் பண்ணியாச்சு. ஸோ 2 மெத்தடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷன். ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக எனக்கு பை போட வரல, அதனால நான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு இங்கேயே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் சம்மு போகும்போது ஈஸியாக இருக்கும். கீழே மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குதா, ஓகே, இன்டூ 100 நம்ம பண்ணோம்னா எனக்கு ரெண்டுத்துக்குமே இதே தான். பட் எந்த கொஷினில் மாஸ் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல மாஸை வைங்க, எந்த கொஷினில் வால்யூம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வால்யூம் வைங்க. பட் ஒரு விஷயம் தெளிவாக இங்கேயே நான் சொல்லிடுறேன், என்கிட்ட வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் இருக்குது. அப்போ தான் நீங்கள் வேறு லெவலில் இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியும். சால்ட் வந்து என்கிட்ட 5 கிராம் இருக்குது. ஓகேவா? 5 கிராம் இருக்குது. அண்ட் வாட்டர் என்கிட்ட ஒரு 95 கிராம் இருக்குது. ஸோ இது மாதிரி கொஷின் இப்படி தான் இருக்கும். வாட்டர் வந்து இத்தனை கிராம் இருக்குது, சால்ட் வந்து இத்தனை கிராம் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் 2 விஷயம் தான் பண்ணணும். மேலே வந்து இந்த கரை பொருள் சொல்யூட் இருக்குல்ல, இந்த சொல்யூட், சாரி, ஓகே, மேலே இந்த சொல்யூட் இருக்கணும் எப்போவுமே. சொல்யூட்னா என்ன, கரை பொருள் இருக்கணும். இங்கே கரை பொருளாக நான் என்ன எடுத்திருக்கேன், ஆமாம் உப்பு எடுத்திருக்கேன். கரை பொருள் இருக்கணும். கீழே சொல்யூஷனை பார்த்தினா அந்த வெயிட் இருக்கணும், மொத்த வெயிட் இருக்கணும். சொல்யூஷன்னா கரைச்சல், மொத்த கரைச்சலோட வெயிட் இருக்கணும். அப்போ நான் இங்கே என்ன எழுதலாம், சொல்யூட்டோட வெயிட் எனக்கு 5, சொல்யூஷனோட வெயிட் என்ன 100. இங்கே நீங்கள் 95 மட்டும் போட்டக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் நான் 100 போட்டேன், எப்படியோ உப்பை கலந்த பிறகு தான் இது எனக்கு கரைச்சலாக மாறப்போகுது. அப்போ கரைச்சலோட மொத்த வெயிட் என்ன 100 இன்டூ 100 பண்ணிங்கன்னா என்ன வர போகிறது, 100 கேன்சல் ஆகிட்டு
அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5% தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதை ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. பட் கான்செப்ட் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 5/95 போட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெட்ஸ் கிராக் ஆல் த கொஷின். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க. அண்ட் இந்த சாப்டர் முடியல, இந்த சாப்டரில் இன்னொரு பார்ட் இருக்குது, நான் கண்டினியூ பண்ணுவேன் நம்ம கோர்ஸில். டியூ டு விச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் இட் இஸ் ஈஸி டு மேக் ஃபாயில்ஸ். அதாவது ஃபாயில்ஸ்னால் என்ன, தகடுகள் ஆக்கணும். தகடுகள் ஆக்கிறதுக்கே நான் என்ன சொன்னேன், சுத்தியால் அடிக்கிற எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சில்வர் கோல்டு இந்த எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். என்ன சொன்னேன், மேலிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வரணும். மேலிபிலிட்டினா என்னென்னா தகடுத்தன்மை, அடித்து தகடாக்கலாம். டக்டைல்லாம் என்ன சொன்னால் நீளுமை தன்மை அப்படின்னு சொன்னால் நீளும் இது, ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, மேலிபிலிட்டி, ஆப்ஷன் ஏ, குரூப் டியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் மெட்டல் டு கன்வெர்ட் இன்டு தின் ஷீட்ஸ். தின் ஷீட்டுனாலும் மெலிசான ஷீட்டுனாலும் ஃபாயில்னாலும் ஒன்று தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு சுட சுட ஏதாவது டிஷ் வாங்கும் போது சில நேரத்தில் அலுமினியம் ஃபாயிலில் வச்சு கொடுப்பாங்க. அலுமினியம் ஃபாயில்ன்றது என்ன, தின்னான ஒரு ஷீட்டா, தின்னான ஷீட், அவ்வளோதானே. ஸோ தின் ஷீட்டுனாலும் ஃபாயில்னாலும் எனக்கு ஒன்று தான். அப்போ எனக்கு இங்கே ஆன்சர் என்ன, மேலிபிலிட்டி. கண்டக்டிவிட்டியாக கிடையவே கிடையாது, அது எதுவும் கடத்தாது. சொனரஸா இல்லை, ஒலிக்கும் தன்மையாக கிடையாது. டக்டிலிட்டா, நீலிமை தன்மைக்கும் ஷீட்டுக்கும் என்ன இருக்குது. இதே இந்த இடத்துல கன்வெர்ட் இன்டு ஒயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயர்னு கொடுத்துருந்தா நீங்கள் டக்டிலிட்டி சூஸ் பண்ணிடணும், நீலுமை தன்மை சூஸ் பண்ணிடணும், ஓகேவா. இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்களே பாருங்களேன், குரூப் டிலையும் அதே கொஸ்டின் தான், ஜேஇலையும் அதே கொஸ்டின் தான், ஒன்றும் ட்விஸ்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேலியபிள் ரெஃபர்ஸ் டு. இந்த மேலியபிலிட்டியே ஏன்னு தெரியல, இவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க என்டிபிசிலையும் சரி குரூப் டிலையும் சரி. மேலியபிள் எதை குறிக்குது, ஃபஸ்ட்டு மேலியபிள்ன்றது எதனோட ப்ராப்பர்ட்டின்னு நான் சொன்னேன், மெட்டல். நான் மெட்டலுக்கும் மேலியபிலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை, கேஸுக்கும் மேலியபிலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை, நான் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் இங்கே உங்களுக்கு மெட்டல், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டல் இன் விச் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் ஷைனி. ஸோ சர்ஃபேஸ் ஷைனியாக இருந்தால் அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, பண்பு என்ன, இப்போ தான் நான் சொன்னேன், லஸ்டரஸாக இருக்கும், மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, in a solution the amount of normal salt of 320 unit of water. ஸோ இந்த இடத்துல வாட்டர் இருக்கு, தெளிவாக நம்ம ஸ்லோவாகவே போவோம். வாட்டர் எனக்கு 320 யூனிட் ஆர் கிராம் ஆர் லிட்டர்ஸ், நீங்கள் இதில் வேணால் கம்பேர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 320 யூனிட், ஓகே. அதுக்கப்புறம் 41 யூனிட் ஆஃப் சால்ட் இருக்குது ஒரு ஸ்பூனில். கால்குலேட்ஸ் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷன். நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் தான். மேலே சொல்யூட்டோட வெயிட்டும் கீழே மொத்த சொல்யூஷனோட வெயிட்டும் வரணும், இன்டூ 100 வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவ்வளோதான். அதை அப்படியே பண்ணுங்களேன், 41. பட் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், 320 கூட இந்த 41 ஆட் ஆகிடும். அப்போ தான் இது வந்து சொல்யூஷனாக மாறும். அப்போ இந்த இடத்துல ஒரு 361. ஒரே ஒரு விஷயம் என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா 00 கம்பல்சரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல மைண்ட்லேயே மேட்ச் போடலாம், அந்த மாதிரி இதில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள், 11.35 11.36 இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியும், இது ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்று ஆன்சர் அப்படின்னு. ஏன்னா இது ரெண்டும் தூரம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2வது டிஜிட்டில் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் போது நீங்கள் கம்பல்சரி இதை பக்காவான பர்ஃபெக்டான கால்குலேஷன் பண்ணியே ஆகணும், இல்லைனா தப்பாயிடும். எனிவே நான் பண்ண போகிறதில்ல. இங்கே உங்களுக்கான ஆன்சர் வந்து 11.36%, ஓகேவா. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கால்குலேஷன் மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a solution contains 320 gram of water with 36 gram of salt. What will be the concentration of the solution in terms of mass by mass percentage? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ண போகிறேன். என்ன 36 கிராம் சால்ட் இருக்குது, அதுதான் எனக்கு சொல்யூட்டு, கரை பொருளோட அளவு. கீழே சொல்யூஷனாக மாறிடுச்சுன்னா 2 ஆகும், 356 ஆகிடும், இன்டூ 100, ஓகேவா. பண்ணிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 வரும். பட் இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், 0.11 0.12. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, டைரெக்டாக பண்ண முடியாது, கால்குலேஷன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். பட் இங்கே கால்குலேட் நீங்கள் பண்ணிங்கன்னா 10.11% வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the amount of common salt in a solution is 320 gram of water in a solution. அப்போது 320 கிராம் வாட்டர் இருக்குது, சரியா.
320 கிராம் வாட்டர், 32 கிராம் அதில் காமன் சால்ட். அப்போ என்ன வரும், 32/352 இன்டூ 100 பண்ணுவீங்களா? ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 9ல் வரும், 9 வரும். ஸோ இங்கே ஈஸியாக கெஸ் பண்ணலாம் 9.09%. இந்த ஒரு கொஷினை தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மற்ற கொஷின்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வரும். நம்ம கோர்ஸில் ரெகுலராக வேறு லெவலில் நான் பிளான் பண்ணியிருக்கேன் வித் கொஷின்ஸோட. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டுவலாக போகல அப்படின்னா குரூப் டி கொஷின்ஸ் எதுவுமே ஆன்சர் பண்ண முடியாது. டிபிசி மெயின்ஸ்லையும் இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷின்ஸை. ஸோ இந்த சாப்டர் எண்ட் ஆகலை, இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இதோட நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலெக்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.